ஆய்ச்சல் குட்டீஸ் நாங்கள் தான் அவங்க குட்டி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா டே ரொட்டீன் தான் எடுக்க போகிறேன். ஸோ தனியாக இருந்துட்டு என்ன பண்ண போகிறேன், இன்றைக்கி நாள் ஃபுல்லாக எப்படி போக போகுது அப்படின்றதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு. ஸோ இன்றைக்கி நாள் எப்படி போகுதுன்னு பார்த்துருவோமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் அந்த அளவுக்குலாம் குப்பெல்லாம் இருக்காது. ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால பெருக்கி வீட்டெல்லாம் தொடச்சி கொஞ்சம் விளக்கெல்லாம் ஏற்றி கொஞ்சம் சாமி கும்பிடலாம். இதே எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்கிறது. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்தாங்க, ரொம்ப அட்வைஸ் பண்ணாங்க, என்ன நீ நடந்தாலும் வந்து சாமி ஃபஸ்ட்டு கும்பிடு, ஸோ உனக்கு வீட்டில் நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்காக இன்றைக்கி எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாமிலாம் கும்பிடுங்க. நம்ம சாமி ரூம் தொடச்சி இதெல்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு நம்ம சாமி ரூமெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணலாம். ஓகேவா? போதும் நம்ம பட்டதெல்லாம். இனிமே நமக்கு சாமி கும்பிட்டே ஆகணும். மெயினாக அதுக்காக தான் மெயினாக எல்லாம் கழுவணும். பார்த்தீங்கன்னா உடைக்கணும். உண்மையிலே பேச்சுலர் லைஃப்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த ஃபோட்டோ கிட்டலாம் ரொம்ப தூசியாக இருக்குது. ஸோ தொடச்சி வைக்கணும். தூசி நான் வேலைலாம் நடக்குது பாருங்க. ரொம்ப அந்தளவுக்கு வீட்டையே கண்டுக்கிறது இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு இப்போலாம் க்ளீன் பண்ணுறேன். வந்து மாப் போட போகிறேன். டே ரொட்டீனாலே வேலை தான். அது வந்து இப்போ வந்து பேச்சுலர் லைஃப் மாதிரி இருக்கு. பேச்சுலர்லாம் எப்படி வேலை செய்வாங்க அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே ஓகே. பெட்ரூம் துடைப்போம். பெட்ரூம்
வீட்டை கழுவி ஒன்றுனா வைப்போம். ஒரு 4 மாசம் கழிச்சு நான் சாமி போட்டோ பக்கம் போறேன். நான் 4 மாசமா வீட்டுல சாமி கும்பிடல. எப்போனா கடைசியா அவங்க கூட கும்பிடுறது சரி. அதுக்கப்புறம் சாமி பக்கமே போறது எனக்கு பிடிக்கல. சொல்லப்போனா அவங்க கூட கிறிஸ்டின் தான், நான் தான் இந்து. நல்லா பக்தியா இருக்க வேண்டியது எங்க லவ் ஃபீலிங்ஸ்லேயே அப்படியே போயிட்டேன். இதுக்கப்புறமும் அப்படியே இருக்கக்கூடாது, லைஃப்பை மாற்றணும் அப்படின்ட்டு இப்போ திருத்திக்கிட்டாங்க. எதுக்கு சாமி கும்பிடாம இருக்கணும், எதுக்கு அப்படி இருக்கணும். கழுவியாச்சு. இந்த வீட்லயே அதிகமா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளையார் தான் இருக்கு. பிள்ளையார் போட்டோ தான் நிறைய வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிள்ளையார். அதனால பிள்ளையார் போட்டோ மட்டும் நிறைய வச்சிருக்கேன். இனிமே நிறைய கோயிலுக்குலாம் போகும், நிறைய போட்டோஸ் வாங்கணும், கோயிலுக்கு போயிட்டு பண்ணுவோம். ஓகேவா? ஸ்க்ரீன் போடுறது, ஸ்க்ரீனே போடுறது இல்லை. தோச்சுலாம் வச்சிடறான், ஆனால் ஸ்க்ரீன் போடுறதே இல்லை. ஓகே, எனக்குலாம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு தான் தெரியுங்க, வீட்டை ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கேன். அவ்வளோதான், ஸ்க்ரீன் போட்டாச்சு. என்னடா இவ்வளோ பெரிய வாட்டர் கேன், அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஃப்ரெண்டு கொடுத்துட்டு போனாங்க, ஜிகே மெமரிஸ். ஞாபகமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன்.
வந்து இதெல்லாம் போட்டாச்சு. குளிச்சுட்டு வரலாம். ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, சாமி ரூம்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம குளிச்சுட்டு வந்து தான் பொட்டில் வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்துடும். ஓகே, கண்டினியூவாக பாருங்கள் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக எப்படி போகுது, என்னோடய டே ரொட்டீன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகேயா, குளிச்சுட்டு வருவோமா? குளிச்சுட்டு வந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா குளிச்சாச்சு. குளிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும், சாமிக்கெலாம் பொட்டு வைக்கணும். ஓகேவா, தலைக்கு குளிச்சிருக்கேன். ஓகே, சாமிக்கெலாம் பொட்டு வைக்கும் போது பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் என்னெல்லாம் பண்ணுறன்றதை பார்ப்பீங்க. சாமி ரூமுக்கு பொட்டு வைக்க போகிறேன். சாமிக்கு பொட்டுலாம் வச்சாச்சு. ஸோ எடுத்து வச்சிட வேண்டியதான் நம்ம மேலே. பார்த்தீங்களா, இந்த சில்லறெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, வைக்கணும், நல்லது. ஓகே, சாமி கும்பிட்டுடலாமா? நம்ம நாள் கழித்து சாமி கும்பிட போகிறேன். சில்லறை எடுத்தாங்க வைப்போம். சில்லறை எப்பயுமே சாமி ரூமில் வைக்கணும், நல்லது நம்ம நடக்கும், அதுக்காக தான்.
பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் அம்மா கூட பூ வைக்கிறது இல்லை, இன்றைக்கி தான் வச்சுருக்கேன். இனிமேல் இப்படி தான் இருக்கணும். இதான் நம்ம வீடு. சாமிலாம் கும்பிட்டாச்சு. 4 மாதம் கழிச்சு நான் வந்து சாமி கும்பிட்றேன். ஸோ எனக்கே ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. என்னடா இந்த 4 மாதத்தில் நம்ம எப்போயாவது ஒரு டைம் சாமி கும்பிட்டுருந்தா கூட நம்ம மனசு ஒரு ஆறுதலாக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் நம்ம சாமி கும்பிடாத வீட்டில் அப்படி போட்டே வச்சுட்டு குடிச்சிக்கிட்டேன். எனக்கு இப்போ தான் மனசு ஒரு திருப்தியாக இருக்குது. என் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ எப்படியும் விளக்கேற்றிட்டேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமாவது விளக்கேற்றிட்டேன். ஏன்னா மெயினாக வந்து நிறைய பேர் டே ரொட்டீன் எடுங்க, வீட்டில் என்ன தான் பண்ணுறீங்க, வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க, எப்படி தான் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்டும் வந்து சாமிலாம் கும்பிட்றா, அப்போ தான் கொஞ்சம் உன்னோட மைண்ட் செட்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே மெமரிஸ் வேறு வந்து சொல்லிட்டு போனாங்க. சரி, அதுக்காகவே இன்றைக்கி நான் வெள்ளிக்கிழமை வந்து சாமிலாம் கும்பிட்டேன். இன்றைக்கி நாள் நல்லா போகுது எனக்கு. ஸோ என்னோடய பாரத்தை எல்லாம் சாமிக்கிட்ட சொன்னேன். இதுக்கப்புறமாச்சு என்னோடய வாழ்க்கை நல்லபடியாக போகணும். இதுக்கப்புறம் நான் வந்து எப்பயுமே போதும், சோகம் ஃபீலிங்ஸ் எல்லாமே போதும், இதுக்கப்புறம் எனக்காக ஒரு வாழ்க்கை ஒரு வழி காட்டுங்க அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக காட்டணும். இப்போ வந்து டே ரொட்டீனில் அப்படியே கண்டினியூவாக மேலே வந்து துணியெலாம் காய போட்டிருக்கேன். சரி, வந்து எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்ட்டு வந்திருக்கேன். மொட்டை மாடியில் பேசிக்கிட்டு இருக்கேன். டே ரொட்டீனில் இதுவும் ஒன்று, துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு காய வைக்கணும். காய வச்சு எடுத்துகிட்டு போய் மடிக்கணும். ஸோ ஓகே, போமா எல்லாம் மடித்து வச்சாச்சு. இன்றைக்கி மட்டும் என் வீட்டில் பார்த்திங்களா ஒரே புகையாக இருக்குது. பெட்ரூம்லாம் பாருங்களேன், பழைய ஞாபகம் வருது எனக்கு. ஃபுல்லாக புகை. இந்த மாதிரி தான் இருக்கும் வீடு, புகையாக இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி புகைலாம் வந்து பார்க்குறேன். தொடர்ந்து இது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்ப்போம். இந்த ஜூஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோடய ஃபேவரட் இது. ஸோ யாருக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ டே ரொட்டீனில் அப்படியே கண்டினியூ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு சில வீடியோஸ்லாம் எடுப்பேன். மொட்டை மாடிக்கு போயிடலாம், ஓகேவா? தினமுலாம் கிடையாது, இன்றைக்கினால அப்படியே வந்துருச்சு இந்த டே ரொட்டீனில். இல்லைனா வழக்கமாக வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு வந்து தான் இதை உண்மையுமே எடுக்கிறேன் வீடியோவை. இப்போ வந்து நான் ப்ரொமோஷன் வீடியோ லைட்டாக டைம் கிடைக்கிறப்போ, இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் நான் தனியாக எடுக்கிறேன். அது எனக்கே ஒரு மாதிரி எப்படி எடுக்க போகிறேன்னு தெரில. ஸோ எடுப்போம் அப்படின்ட்டு. ஈவினிங் ஆயிடுச்சுங்க. ஈவினிங் ஒரு 6 மணி ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். கிளைமேட் பார்த்திங்களா நல்லா இருக்குது. இப்போ நான் வந்து பாதி ரீல்ஸ் எல்லாம் வந்து மொட்டை மாடியில் தான் எடுப்பேன். ஸோ இப்போ நான் ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக மேலே வந்திருக்கேன். ரீல்ஸும் ஒரு ப்ரொமோஷன் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு மேலே வந்திருக்கேன். பார்ப்போமா? இப்போ வந்து மாடியில் வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தேன். செம்ம டயர்டாக இருக்குது. ஒரு ப்ரொமோஷன் வீடியோ ஒன்று எடுத்தேன். அடுத்து எனக்கு கொஞ்சம் ரீல்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்தேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்டு வந்து அப்படியே டயர்டாக இருக்குங்க. செம்ம டயர்டாக இருக்குது. அப்படியே படுத்துக்கிட்டேன். இதில் வந்து சமைக்கிற வீடியோலாம் எதுவும் வராது, ஏன்னா கேஸு கொஞ்சம் இல்லை. ஸோ அது வந்து புக் பண்ணியிருக்கேன். வந்ததுக்கப்புறம் நம்ம போடலாம். அது மட்டும் இல்லாமல் மற்ற டைம்லலாம் அவங்க இருக்கும்போதெல்லாம் சமைக்கிறது போடுவேன். டே ரொட்டீனில் அது இதுன்னு வரும். ஸோ இதில் வந்து ஒரு சில வீடியோலாம் வராது. ஸோ சாப்பிட்றது, சமைக்கிறது, டீ போட்டு குடிக்கிறது அதெல்லாம் இனிமேல் ரெகுலராக அடுத்த டே ரொட்டீன் எடுத்தேன் அப்படின்னா அதில் வரும், ஓகேவா? கண்டிப்பாக அதில் வரும். ஸோ இதில் இந்த அளவுக்கு இப்போ இன்னும் நைட்டு ஈவினிங் தான் ஆகிருக்கு. இன்னும் போக போக என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே டயர்டாக இருக்குது. ஸோ மேலே போய் ரீல் பண்ணிட்டு வந்தோடனே டயர்டாகிடுச்சு. நான் அப்படியே படுத்துட்ருக்கேன். டே ரொட்டீனில் ரொம்ப நாளாக ஒருத்தவனை கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ நம்மளோட குழந்தை எங்கே ஷீரோ எங்கேன்னு. ஸோ அவனை பார்க்க போகிறீங்க டே ரொட்டீனில், ஓகேவா? அவனை சும்மா வாக்கிங் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஷீரோ வந்து அவங்க கூப்பிட்டு போகல, ஷீரோ என்கிட்ட தான் இருக்கான். அவங்களுக்கு மடிக்கு போயிட்டாங்க. ஸோ ஷீரோவை நான் மட்டும் எப்படி விடுவேன்? ஆரம்பத்துலேருந்து அவனை நான் தான் தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கேன். அவனுக்கு வந்து நம்ம தான் பார்த்துக்கணும், வேறு யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. இதோ இருக்காங்க பாரு பிள்ளை, அழகி பிள்ளை. வண்டியிலலாம் ஏறுவான், கரெக்டாக ஏறுவான். ஷீரோ வந்து நம்மக்கிட்ட தான் இருக்கிறான். இது வரைக்குமே சண்டேயில் எப்பயுமே ஒரு வாட்டி கூட அவள் தூக்கிட்டு போய் பார்த்ததெல்லாம் கிடையாது. ஷீரோட டே ரொட்டீன்லாம் நான் போடுறேன். இது வந்து ஷீரோ வாக்கிங். என்னோட டே ரொட்டீனில் ஷீரோ இருக்கிறாரு. ஷீரோ அழகாக வளர்ந்துட்டான்லங்க, பயங்கர முடிங்க. ஷீரோ நம்பவே முடியல, பயங்கரமாக ஆகிட்டான். இப்போது ஷீரோ அண்ணா வா, செம்மையாயிட்டான். ஸோ நம்மளோட ஃப்ரெண்டும் வந்து ஷீரோவெலாம் பார்த்துட்டு போனாங்க. பாவம் எப்படி ஆகிட்டான் பாரு. இவனை கூட கூப்பிட்டு போகலங்க, இவன் பாவங்க. கிடக்கணங்க ஷீரோ பிள்ளை இது, தங்க பிள்ளை இது. டே விளாட்றான் பாரு.
செம்ம என் கூட தாங்க இருக்கான், என் வீட்டில் தான் இருக்கான். இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. போ 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 போ. டேய் டேய் டேய், பாய் பாய் சொல்லு நம்மளோட ஃபேமிலிக்கு. பாய் சொல்லுங்க. டேய் என்னடா பண்ண போகிற? பாய் சொல், பாய். பார்த்தீங்களா ஷீரோவை? அப்புறம் நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்றதை அப்படியே தொடர்ந்து பார்ப்பீங்க. ஷீரோவை எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிங்க போல், எல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ என் கூட தான் இருக்கான் ஷீரோ. பாய் ஆயிடுச்சு. சும்மா அப்படியே போயிட்டு எதாவது சாப்பிட்டுட்டு, நமக்கு பிடிச்சது எதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக வரலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். பார்த்தீங்களா ஷீரோலாம் வாக்கிங் கூப்பிட்டு போயாச்சு, வீட்டில் கொண்டு போய் விட்டாச்சு. அடுத்து நம்ம வந்து சும்மா கிளம்பலாமேன்னு போயிட்டுருக்கேன். பார்ப்போம். ஷவர்மா அது என்னன்னே தெரில, ஷவர்மா இப்போ ஃபேவரட் ஆகிடுச்சு. எனக்கு இது சாப்பிடாமலே இருக்க முடியல, அதனால தான் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதை சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னங்க ஏதாவது டீ குடிப்பேன், குடிச்சிட்டு அப்படியே தூங்குவேன். இதான் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக எப்படி போச்சு நீங்கள் தான் சொல்லணும். இன்னும் எதாவது பண்ணேன் அப்படின்னா அதையுமே கண்டினியூவாக அப்படியே டே ரொட்டீன் காட்டுறேன். டே ரொட்டீனில் வந்து ஒரு சிலதாக காமிச்சிருப்பேன். அந்தளவுக்கு எந்த வேலையும் இருக்காது, ஏன்னா வீட்டில் தனியாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு எந்த வேலையும் இல்லை. ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமனால எல்லாம் இந்த வேலையெல்லாம் பார்த்தேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஷீரோவை வந்து அவனை தனியாக காட்டணும் அப்படின்னா அடுத்த டே ரொட்டீனில் அவனோட டே ரொட்டீனை காட்டுவோம். ஓகேவா? அடுத்து சாப்பிட்டு நம்ம கிளம்புவோம்.